அக்கா நல்லா இருக்கீங்களா? புது மருமகள் எங்க? ரூமில் தான் இருப்பாவ. நீ வேற பார்க்கலையா வரும்போது? அதுக்கு இல்லக்கா, வயசான காலத்துல கடந்து உத்தியோக வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுக்கு தான் கேட்டேன். கல்யாணம் ஆகி 2 நாள் தானே ஆகுது. போ அவளே பார்த்துட்டு ஒரு ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிருவா. இப்போவே அதை செய் இதை செய்ன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும். போ பழகிடுவா. எதுக்கு சொல்றானாக்கா, எங்க வீட்டு பக்கத்துல அங்க ஒரு அம்மாக்கா இருக்காவல்ல, அவ மருமக அப்படிதான் வந்த புதுசுல என்னக்கா உங்க மருமக என்ன பண்றாங்கிட்ட, என் மருமக தூங்குறா, என் மருமக உட்காந்துருக்கா, என் மருமகளுக்கு காப்பி போடுறேன் பாவ. நல்லா தான் இருந்துச்சு கேட்க. அவ அதையே காரணமா வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவியத்திலேயே கட்டிடுறாள். இப்போ அதுக்கு தான் அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. என்ன சொல்றீங்க? இல்லை என் மருமக நல்ல பிள்ளாவா, அப்படிலாம் பண்ண மாட்டா. இல்லாட்டி அவள் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறா. நான் தான் சரி போட்டு உடனே எதுக்கு வேலை வாங்கணுன்ட்டு தான் சரி நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டேன். பார்த்துருங்கக்கா, வேற நாளைக்கு ரமாக்காலுக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வந்துடாம. சரி, ஆரம்பத்திலேயே சரி கூட கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம வாசல் பெருக்கி தொளிப்போம், கூட கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம காப்பி போட்டு வைப்போம்னு வச்சிய அதையே மெத்தனமாக எடுத்துக்கிறதாலோ பார்த்துக்கிடுங்க. சரி, சாப்பாடு நீங்கள் செஞ்சிருக்கிய, துணி இனியாச்சும் அவள் துவைப்பாளா இல்லை அதை நீங்கள் தான் செய்றீங்களா? அவியலுக்கு 2 பேர் துணியை அவள் துவைச்சிருவா, எங்களுக்கு துணியை நான் துவைச்சிருவேன். விளங்கி போச்சு. இப்படி மாமியாக இருந்தால் எவன் தான் வேலை செய்வா? இல்லைக்கா, உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இப்படி வேலை செஞ்சு திடீர்னு நீங்கள் படுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை யார் பார்ப்பா? அதையும் பார்க்கணும்ல. இப்போ 2 நாள் தானே ஆயிருக்கு. சரி பார்ப்போம், நாளையிலேருந்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம். பார்ப்போம்னா அப்போ தன்னால் செஞ்சிருவாளா? நீங்கள் சொல்லாமல் எப்படி செய்வா? நீங்கள் தான் சொல்லணும். காலையிலே எழுப்பி விடணும், எம்மா வாசல் பெருக்கி தொழி, சோபாவில் உட்காந்துக்கிட்டு தட்டுக்கு ஒரு கிளாஸ் காஃபி எடுத்துட்டோன்னே எடுத்து வர போகிறா. இல்லை நீங்கள் வாசல் பெருக்கி தொழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவள் வந்து சோபாவில் உட்காந்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி தண்ணி எடுத்துட்டு கேட்க போகிறா. ஏன்டி நீ காலையிலேயே மருமகளை விசாரிக்க வந்த மாதிரி தெரியலையே. குடும்பத்தில் குழப்படியை கொண்டு பண்ணிட்டு போ அந்த மாதிரிலாம் தெரியுது. அப்போ என்ன நீ போங்க, எனக்கு என்ன. இப்போ நல்லது சொல்ல போனால் இப்போலாம் பொல்லப்பா தான்ப்பா இருக்கு. உன்னை பற்றி தெரியாதாடி எனக்கு. நீ நான் 3 வீடை 4 வீடு ஆக்கி விட்டுருவிய. நான் வாரேன். இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே இந்த மருமகளை நம்மளும் தான் பார்த்துட்டு போவோம். வீடு வீடாக போய் இப்படி கொலையில் தொட்டுட்டு அலையிறாள. இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. இனிமேல் வீட்டு பக்கம் சேர்க்கக்கூடாது. ராணிக்கா, மருமகளை நல்லா இருக்கியா? நான் வரும்போது இல்லையே, எங்கே இருந்த? ரூம்ல தாங்க இருந்தேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்றீங்கக்கா? எங்க அத்தையை கூப்பிட்டுமா? இப்போ தான் உங்கள் அத்தையை பார்த்துட்டு வரேம்மா. இந்தம்மா வீடெல்லாம் பிடிச்சிக்கிட்டா அவங்க மாமனார் மாமியார்லாம் அவங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி இருக்கா? அப்படி ஆமா, என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்துடாத. அடுப்பாங்கரையிலாம் போய் வேலை செஞ்சாதான் இந்த வீட்டில் உன்னோட இடத்த பிடிக்க முடியும். பார்த்துக்க, சொல்கிறத சொல்லிட்டேன். ஆமாம். இப்போ மாமியார் என்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, நான் வெளியில் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேன். இது வேறு யார்ட்டையும் சொன்னால் வெளியில் போய் சொல்லிட்டாங்கன்னா உனக்கு தானம்மா அசிங்கம். பார்த்துக்க. அத்தை அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்க? இல்லை, காலையில் நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்களே, மருமகள் எங்கன்னு கேட்டேன். 2 நாள் ஆகுது, இன்னும் வேலை செய்யாமல் இருக்கதான் செய்கிறா. சரி, அவட்ட போய் நம்ம எடுத்த சொல்லன்னு மனசுக்குள்ளே நொந்துக்கிட்டு இருக்கா. அதை தான் சொன்னேன். நாளையில் இருந்தாச்சும் ஏதாச்சும் வேலை செய்கிறாளா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. பாவம். என்கிட்ட அவங்க தானே வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. விருந்துக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு வீட்டு வேலையை செய்யுன்னு சொன்னாங்கக்கா. இதெல்லாமா முகத்துக்கு நேரம் சொல்லுவாங்க? சரி, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நம்புறதும் நம்பாதும் இஷ்டம். நான் வாரேன். உங்களுக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க இப்போ வந்தாங்களே. ஆமாம், ஒன்று பார்க்கணுன்னு தான் வந்தேன்னா ஒன்று பார்த்தாளா? சும்மா போயிருக்க மாட்டாளா? ஏதாச்சும் சொல்லிட்டு தானே போவா. என்ன சொல்லிட்டு போனா? ஒன்றும் சொல்லலக்கா, சும்மா தான் விசாரித்தாங்க. அவள் வந்தானே அவட்ட அவ்வளோ பேச்சு கொடுக்காத. அவள் இங்கே ஒன்று சொல்லுவா, அங்கே ஒன்று சொல்லுவா. நிறைய குடும்பம் அவளால் இப்படி தான் சீரழிஞ்சு போய் கிடக்கு. என்னம்மா? சரித்த. புது பொண்ணை பார்க்க வரேன்னு சும்மா வந்துட்டு உன்ட்ட ஒன்று சொல்லுவாள், என்கிட்ட ஒன்று சொல்லுவாள், இல்லாத பிள்ளையெல்லாம் சொல்லுவாளுவ. நீ தான் அவளுக்கு என்ன சொன்னாலும் எத்தனை நீங்கள் இப்படி சொன்னீங்களான்னு என்கிட்ட நேருக்கு நேராக கேட்டுட்டானா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. சரியாம்மா?
அதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்கிட்டே ஒரு 4-5 பேருக்கு பொழுது போகாமல் உட்காந்துட்டு கிடவுளோ பார்த்துக்க. புருஷமாருக்கு காலையில் என்ன இளவையாவது கிண்டி கொடுத்து விட்டுட்டு காலையில் போடுற கூட்டம் 12 மணி வரைக்கும் அதை விட்டு எந்திக்க மாட்டாளுவியாவா வீட்டுக்கு அதையாச்சும் பேசிகிட்டு இருப்பாளுவ. அவங்ககிட்டலாம் நீ கொஞ்சம் உஷாராகவே இரு. என்னன்னா என்ன அதோட முடிச்சிக்க. சரி அத்தை. மக்களே இப்படி தெருவுக்கு ஒருத்தி இருப்பா. உங்கள் குடும்பத்துலேயும் வந்து குழப்படியை உண்டு பண்ணலாம். எல்லோரும் உஷாராக இருங்க.